ஓகே ஃபைன். Adobe Premiere Pro யூஸ் பண்ணி எப்படி ப்ளர் பண்ணலாம், ஒரு வீடியோவில் ப்ளர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். Gaussian ப்ளர் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீ ப்ளர்னு கொடுக்குறேன். எனக்கு மைண்டில் வேறு ஒன்றும் வரல, உங்களுக்கு என்ன கொடுத்துக்கோங்க. ஓகே ஃபைன். நம்மளால் ஓப்பன் ஆகிட்டுருக்காரு, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கார். ஓகே ஃபைன். தென் இப்போது ஒரு ஃபைலை ட்ராக் பண்ணி நான் உள்ளே விட்டுறேன். கார்டு வரலையே. ஓகே ஃபைன், ரைட். ஓகே ஃபைன், இப்போ ஆயிடுச்சு. இப்போ நான் அதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். வீடியோ ஃபஸ்ட் பாருங்கள். இதுதான் நம்ம வீடியோ நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட் ஃபைல். இதுதான் இல்லை, பெருசாக பேஸ் ஒன்றும் இல்லை. ஸோ நான் இந்த கிளிப் எடுத்துருக்கேன். வீடியோ தானே, ஸோ ஆக்சுவலாக நான் டவுன்லோட் தான் பண்ணேன். ஓகே, நைஸ் வீடியோவில் சூப்பராக இருக்கு. ஓகே, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது. நமக்கு இப்போ உனக்கு தேவையில்லை. ஸோ நான் அதோட க்ராப் பண்ணிக்கிறேன். ஒரு 5 minutes எட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் எக்ஸாம் வீடியோ. ஸோ நான் கிளியர் பண்ணிக்கிறேன். தென் அகைன் ஸோ ஓகே, இந்த வீடியோ ஆடியோட இருக்குது. இப்போ ஆடியோ தேவையில்லை. ஸோ நான் அன்லிங்க் பண்ணுறேன். தென் ஆடியோவை delete பண்ணுறேன். ஓகே, now we going to see the real magic. ஓகே, இட்ஸ் a வீடியோ. இந்த கிளிக் தான் பண்ண போகிறோம். எஃபெக்ட்ஸ் டேப் போங்க. எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். அதில் வீடியோ எஃபெக்ட்ஸ், தென் blur and sharpen. அதில் நீங்கள் டைப் கூட பண்ணலாம். நான் உள்ள நேராக அனுப்பிச்சு காமிச்சிருக்கேன். தென் நான் ட்ராக் பண்ணி அது நிறைய ப்ளர்ஸ் இருக்குது. லாஸ் ஆஃப் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது Gaussian ப்ளர். எல்லாமே யூஸ் பண்ணுவேன். எசென்ஷியல் பொறுத்து நான் இப்போ Gaussian ப்ளர் பண்ணுறேன். எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போயிட்டு இப்போ வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ ப்ளர் ஆகுது. இது டோட்டல் வீடியோ ஃபுல்லாகவே ப்ளர் ஆகும். வேல்யூ உங்களுக்கு எந்த அளவுக்கான டெப்த் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். சிம்பிள் மெத்தட். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ ப்ளஸ் கேமரா ப்ளர், சேனல் ப்ளர், கமெண்ட் ப்ளர், டைரக்ஷனல் ப்ளர், நிறையா இருக்குது. ஓகே, இட்ஸ் வீடியோ தான் ஃபுல்லாக டோட்டலாகவே ப்ளர் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் ஹரிசாண்டல், வெர்டிக்கல், அது உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். நமக்கு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் வச்சுருக்கேன். இதில் எந்த மாதிரி வேணாலும் மோட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ டைமென்ஷனில், ப்ளர் டைமென்ஷன்ஸில், சாரி. ஓகே ஃபைன். இப்போது இதெல்லாம் ஓகே. ஒரு பர்டிகுலர் பேஜில் மட்டும்தான் எனக்கு வேணும், அது வரைக்கும் ப்ளஸ் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் தேவையில்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஐ மீன் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு மைண்ட் செட் இருக்குது. ஓகே, இப்போ நான் வச்சுருக்க இடத்துல இதுக்கப்புறம் ப்ளர் வேணாம், இது வரைக்கும் இருந்தால் போதும். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நான் ப்ராஜெக்டை கொண்டு வந்து
டூல் அனிமேஷனை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போது அதோட வேல்யூவை டோட்டலாக டிக்ரீஸ் பண்ணுறேன். 114. ஐ மீன் இங்கே பிளர்ஸ் வேணும், ஸோ பிளர் வேணும். ஸோ வச்சுருக்கேன். பிளர் எந்த அளவுக்கு வேணும் வச்சுட்டேன். 152 வச்சுருக்கேன். ஐ மீன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன், பிளர் பண்ணி வச்சுருக்கேன். தென் இப்போ இங்கே எனக்கு ப்ரஷ் ஸ்டாப் ஆகணும். ஸோ நான் இங்கே கீ ஃபார்மை செட் பண்ணுறேன், வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போ வீடியோ பார்க்கலாம். இப்போ வீடியோ ப்ளே ஆகுது. ஓகே, இது வரைக்கும் பிளராக இருக்குது. அந்த பிளர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டு ஒரிஜினல் கிளிப் வரும் பாருங்கள். ஓகே, இப்போ டோட்டலாக கிளியர் ஆகிடுச்சு. த சிம்பிள் மெத்தட். வேல்யூ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கீ ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம்.